ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ காமே. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொலிட்டிக்கல் அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜயவாடாவில் வந்து சந்திரபாபு நாயுடுவோட பதவியேற்பு விழா வந்து நடந்துச்சு. ஸோ அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸு, ஆக்டர்ஸு, எஸ்பெஷலி நரேந்திர மோடிஜியும் வந்திருந்தார். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்து அந்த ஈவெண்ட்டில் போனாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து அந்த ஈவெண்ட்டில் போயிருக்காங்க. ஸோ அவங்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ் உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து வணக்கம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கும்போது அமித்ஷாவுக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா வந்து பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஸோ ஆனால் அப்புறம் என்னாச்சு, தமிழிசை இப்படி கொஞ்சம் நகர்ந்த உடனே திருப்பி தமிழிசையை கூப்பிட்டுருக்காங்க, வான்னு சொல்லி கூப்பிட்டு தமிழிசையை வந்து ஏதோ வந்து வார்ன் பண்ணுற மாதிரி வந்து சில வீடியோஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா தமிழிசையை வந்து ரொம்ப அப்படி கையெல்லாம் ஆட்டி கொஞ்சம் வந்து அக்ரெசிவாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அது ஏன் அப்படி பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ் வந்து இப்போ சொல்கிறாங்க. என்னன்னா, ஸோ இப்போ நடந்த வந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, தமிழிசையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ அண்ணாமலையை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவன் வந்து ஒரு மாஃபியா கேங்கோட லீடர், இந்த மாதிரி கேரக்டர் வந்து அவங்க தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணிக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அண்ணாமலை வந்து இன்ஃப்ளூயன்ஸால தான் அவளை வந்திருக்கான். ஸோ அண்ணாமலை வந்து இன்ஃப்ளூயன்ஸால தான் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் வந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி எலிஜிபிலிட்டியே கிடையாது ஒரு பொலிட்டீஷியனாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கட்சியாலேயே வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி நிறைய ப்ரெஸ் மீட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து அமித்ஷா வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னா, நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளோட கட்சியை வந்து இந்த மாதிரி வந்து வெளியே அசிங்கமாக போர்ட்ரேட் பண்ணுற, இனிமேல் அப்படி பண்ணாதான்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் திட்டின வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விஜயவாடாலேருந்து சென்னைக்கு போகும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போய் கேட்டிருக்காங்க, என்ன மேம் என்ன ஆச்சு, இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னா ஆல் குட்னு சொல்லிட்டு ஒரு தம்ஸ் அப் மட்டும் காட்டிட்டு வந்து அவங்க போயிட்டாங்க. என்ன நடந்துன்னு கூட சொல்லாமல் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுட்டு கமக்கமாக அவங்க போயிட்டான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட் உங்களுக்கு டக்குன்னு வரணும்னா இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.